உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடற்கருக்களிற்றை கருத்தினில் இருத்துவாம் சேக்கிழார். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, சென்ற வாரம் தில்லைவாழ் அந்தணர்களுடைய பெருமையை பற்றியும் நடராஜ சுவாமியுடைய பெருமையை பற்றியும் நாம் பார்த்தோம். இந்த முறை திருநீலகண்ட நாயனாரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாலே நம்முடைய இந்து தர்மத்திலே பல்வேறு விதமான வழிகாட்டுதல் இருக்கு. அந்த பல்வேறு விதமான வழிகாட்டுதலில் காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். இந்த காமம், குரோதம், லோபம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த காமம் என்பது பலவிதமான ஒரு நிலையில் இருக்கும். சாதாரணமாக ஒரு இளைஞன், ஒரு அழகான ஒரு பொண்ணு போகுது, திருமணமாகாத பெண். அந்த பெண் அழகாக இருக்காளே, அந்த பெண் நமக்கு மனைவியாக இருந்தால் நல்லா இருக்குமே நினைப்பது அது ஒரு காமம். அதே மாதிரி ஒரு தம்பதிகள் ஒரு அழகான ஒரு வீடு கட்டணுமே, நல்ல வீடு கட்டுவாங்க. இந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறது அந்த எண்ணம், அதுவும் காமம்தான். காமம் என்பது ஆண் பெண் மட்டுமல்ல, எதையெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோமோ அதற்கு ஒரே வரியாக காமம். அழகாக வீடு கட்டணும்னு நினைக்கிறது, வீடு கட்டுறது, அது ஒரு நிலை. எதிர்க்கே இருக்கின்ற ஒரு நண்பர் அல்லது உறவினர் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறது குரோதம். இப்படி நிறைய சொல்லலாம். காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். இந்த மதம் என்பது ஆத்திரத்தை குறிக்கும், கோபத்தை குறிக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஒன்று. ஆகையினாலே நம்முடைய திருமண காட்சியிலே பார்ப்போம். இல்லங்களில் நாம் எல்லாம் திருமணம் செய்வோம். நம்முடைய பெண்ணுக்கு, பையனுக்கு திருமணம் செய்வோம். அந்த திருமணத்திலே மணமகன் மணமகள் கழுத்திலே தாலி கட்டுவார். அதற்கு பிறகு மாலை மாற்றுதல்னு ஒன்று இருக்கும். அது ஐயர் சிறப்பாக செஞ்சு காட்டுவார். மணமகன் மாலையை உட்கார்ந்திருந்து மணமகளுக்கு போடுவார். ஆனால் அந்த மணமகள் எழுந்து நின்று அந்த மணமகனுக்கு மாலை சூட்டுவாள். இந்த அடிப்படை தன்மை, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், சிந்தனை, பழக்கம், பண்பு அடிப்படையிலே நாம் திருமணத்தின் போதும் நாம் சொல்லிக் கொடுக்குறோம். சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்குறோம். அந்த கோபத்தினாலே, தன்னறியான ஆத்திரத்தினாலே என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். திருமுகர கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. உனக்கு ரொம்ப கடுமையாக கோபம் வருது, ஒன்றும் பண்ணாத. அந்த கோபத்தை அடக்கணும்னா எதுக்கே உள்ள கண்ணாடியை உன் முகத்தை நீயே பார், அப்படி சொல்லுவார். இப்படி ஒரு குடும்பம், கணவன் மனைவி, ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுக்கு கடத்தலுக்கு போய் தேவையான அனைத்தும் கொண்டு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்த பிறகு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வருது. சாயங்காலம் குழந்தைக்கு பிறந்தநாள், ஏதோ கருத்து வேறுபாடு.
அந்த கருத்து வேறுபாடின் காரணமாக அந்த பெண்ணுக்கு அளவு கடந்த கோபம் வந்துவிட்டது. அந்த கோபத்தை அடக்க முடியாமல் கிணத்திலே குதித்து விட்டாள். இது பேப்பரில் வந்த விஷயம், டிவியில் பார்த்த விஷயம். அவள் கிணத்திலே குளித்த உடனே இவரும் கிணத்திலே குதித்தார் காப்பாற்றுவதற்காக. இந்த சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து எப்படியோ 2 பேரை காப்பாற்றணும்னு நினச்சி கிணத்திலே குதித்த பெண்ணை காப்பாற்றியாச்சு. அந்த பெண்ணுடைய கணவரை காப்பாற்ற முடியல. அப்புறம் கோபம்லாம் போயிருக்கும். என்ன பிரயோஜனம்? எங்கே ஆரம்பித்து கோபத்தினாலே எங்கே முடிஞ்சிருக்கு? ஆகினாலே கணவன் மனைவிகள் மத்தியிலே விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள். கோபத்தை தணித்து கொள்ள வேண்டும், கோபத்தை சாந்தப்படுத்தி கொள்ள வேண்டும், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆகையினாலே ஒரு இது விட்டுருவோம். ஒரு பல்லில்லாத ஒரு பெரியவர், அவர் ஒரு திருமண விருந்துக்கு போயிருந்தார். இந்த பாசிப்பருப்பு பாயாசம் ஆசைங்கிறது எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அந்த பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அப்போது இலையில இருக்கின்ற அந்த பாயாசத்தை கையில் வாடுறார், இப்படி அதை வாயில் போட்டுக்கிறார், மறுபடி வாடுறார், வாயில் போட்டுக்கிறார். பல்லு இல்லாத காரணத்தினாலே இப்படி போட்டால் இன்னொரு பக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுது. ஒரு உறுதி அவர் மனசில், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முழுங்கணும் அப்படின்ட்டு. அப்படியே அந்த உறுதிப்படி அப்படியே வாங்கி அப்படியே உள்ளே விடுற நேரத்தில் அவங்க ஊருக்கார் இதுக்கு என்ன ராமசாமி என்னார், என்னான்னு பார்த்தார் பாருங்க, எல்லா பாயசம் மறுபடி இலையில் வந்துருச்சு. இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மிக சிறப்பான வகையிலே திருநீலகண்ட நாயனாரை பற்றி. திருநீலகண்டம், அந்த திருநீலகண்டம் அப்படின்றால் பார்க்கடல் கடைந்த பொழுது பல்வேறு விதமான விஷயங்கள் வந்தது. அதில் ஆழகால விஷம், அதை யாரும் ஏற்றுக்கலை. அது வெளியில் விட்டால் உலகத்துக்கு ஆபத்து. சிவபெருமான் தான் அந்த விஷத்தை குடித்தார், பருகினார். அந்த கண்டத்துக்குள்ளே போயிருச்சு. சக்தி தேவி பார்த்தாங்க, அந்த கழுத்தை அப்படியே கையை வச்சுட்டாங்க. இந்த நஞ்சு செய்த நற்பயனாலே தவத்தினாலே அந்த கண்டத்திலே அந்த விஷமாகப்பட்டது நின்று விட்டது கழுத்திலே. அப்படிப்பட்ட சிறப்பு சிவபெருமானுக்கு திருநீலகண்டம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் அது. அப்படிப்பட்ட திருநீலகண்ட நாயனார் என்ற பொருள் கொண்ட திருநீலகண்டர் ஒருவர் அந்த தில்லையம்பதியிலே, தில்லை முதூர் என்று சொல்கிற அந்த பகுதியிலே அந்தணர்கள் வாழ்கின்ற, வேதியர்கள் வாழ்கின்ற பகுதி. அந்த பகுதிக்கு அடுத்தாப்புல குயவர் குலத்திலே திருநீலகண்டர் தோன்றினார். அந்த குயவருக்கு என்ன தொழில்? சாதாரணமாக மண்பாண்டம் செய்கின்ற தொழில். அந்த காலத்திலே சமையல் முதல் எல்லாவற்றையும் மண்பாண்டத்தில் தான் செய்வார்கள், திருவோடு முதல். ஆகையினால மண்பாண்டம் செய்வது, அதை வியாபாரம் செய்வது, இது தொழில். அதே நேரத்தில் திருநீலகண்ட அந்த சுவாமி மீது, இந்த நடராஜ பெருமான் மீது, சிவபெருமான் மீது அளவு கடந்த ஒரு பக்தி. அந்த அளவு கடந்த பக்தியினாலே அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய நினைத்தார். அப்போ சிவனடியார்கள் தொண்டு செய்ய நினைத்த காரணத்தினாலே அந்த கதை பின்னாடி வரும். சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கணவன் மனைவி. அந்த கணவன் மனைவி வாழ்க்கையிலே அழகான மனைவி, நல்ல அமைதியான குடும்பம்.
அடுத்தவங்க பொறாமப்படுகின்ற